நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அப்புறம் தான் எங்களோட குரு கதிர் சாரை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு பண்ணார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னையை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி ரொம்ப அழகானது. அப்படித்தான் கனிஷ்கா நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் சரத்குமார் சார் இருந்தார். ஆக்சுவலாக டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பார். ஆக்சுவலி அந்த செல்லில் கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த செல் பெரிய செல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன். ஆக்சுவலாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 13 சீன் எழுதுறதுக்கு எனக்கு வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ நான் சரத்குமார் சார்ட்ட அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனாக மாறிச்சு. அவருக்கு நான் சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனாக மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன மேடையில் நான் சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன். நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். நான் ஏன் கோவிலுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்றது, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது நிஜம். இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ள, ஒரு செல்லுக்குள்ள, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை மறந்துடும். இப்போ பாருங்க, நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு ஹோல்டர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு.